உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா பரத், எங்க ஸ்டாஃப்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் அந்த ஸ்டாஃப் வீட்டுக்கு சம்பளம் போயிட்டே இருக்கும். வாவ். கவர்மெண்ட் கூட அதை பண்றது இல்ல, ஆனா நாங்க பண்றோம். ஓகே. பிள்ளைங்க வளர்ந்து ஒரு ஆள் ஆகிற வரைக்கும் பென்ஷன் கவர்மெண்ட் கூட கொடுக்கறது இல்ல. we are giving pension full salary. ஓ, நீங்க வந்து இன்னைக்கு உங்க கம்பெனில ஒர்க் பண்ணி, சப்போஸ் லெட்ஸ் சே ஐ அம் வொர்க்கிங் இன் யுவர் கம்பெனி. இங்க வேணா, இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. அவங்க ஃபேமிலிக்கு நீங்க பென்ஷன் கொடுக்குறீங்க. அவங்க குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க, சம்பாதிக்கிற வயசுல யாரும் இல்ல. எவ்ரி மந்த் அவங்க எவ்வளவு 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. ஹெல்பர், அவரு அசிஸ்டன்ட். எவ்ரி மந்த் 35,000 அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓ, ஓகே. இதெல்லாம் கொடுக்கறதுனால குறையுதா கேட்டா இல்ல, கூடுது. எனக்கு மிராக்கிள். இறைவன் எப்படி அது கூட்டி கொடுக்கறான்னு தெரியல. The more you give, the more you get. 100% சேரிட்டி, சதக்கா. ஆனா தெரியற மாதிரி கொடுக்க கூடாது. இதுவும் நான் சொன்னது 4 பேர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்களோ இல்ல வேற பிசினஸ் நீங்க அவங்க வச்சிருக்கவங்களோ. பேரையும் சொல்ல நீங்க. ஆமா, வச்சிருக்கிறவங்க நீ கொடுத்து பாரியா, நீ கொடுத்து பாரு, அவன் எங்கேயும் போக மாட்டான். அவனை நல்லா பாத்துக்கோ. நம்மள நம்பி வந்திருக்கான்.